நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒர்க்லாம் சுற்றி பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இந்த பிளேஸை விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப அட்வென்ச்சரஸாகவும் இருக்கும். இது வேறு எந்த இடமும் இல்லை, ஜடாயு எர்த் சென்டர் தான். இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் பேர்ட் ஸ்கல்ப்சர் வந்து இருக்குதுன்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கான என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெக்கிங் மூலியமாக போகிறது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரோப் கார் மூலியமாக போகிறது. ட்ரெக்கிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 325 rupees per personக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. போகிற இடம் எல்லாமே க்ரீனிஷாக ரொம்பவே சூப்பராக இருந்தது. வீடியோ எடுக்கிறதுக்கும் சரி, ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் சரி ரொம்ப நல்ல ஸ்பாட்டாக இருந்தது. இங்கே கூட பாருங்கள், பாறையிலேருந்து ஒரு ஊற்று மாதிரி வந்தது. அந்த தண்ணி ரொம்பவே பியூராக இருந்துச்சு. அதுலேருந்து நம்ம ஏறி மேலே போகவே வந்து பார்த்திங்கன்னா ரோப் கார் போகிறதையும் நம்ம பார்க்கலாம். ரோப் காருக்கு வந்து பார்த்திங்கன்னா 525 rupees per personக்கு சார்ஜ் பண்ணுறாங்க அப் அண்ட் டவுனுக்கு. இதே இன்கேஸ் இல்லை நான் மேலே போயிட்டு நான் ரிட்டர்ன் வரப்போ மட்டும் நான் ரோப் கார் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு 180 மட்டும் பே பண்ணி நம்ம வந்துக்கலாம். நாங்கள் போனப்போ நல்ல மழை பெஞ்சுது. அது மழை நின்னதுக்கப்புறம் பார்க்குறப்ப அந்த ஸ்பாட் இன்னுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு பின்னாடியே ஒரு ராமர் கோயில் இருக்குது. இந்த இடத்துக்கு ஒரு ஹிஸ்ட்ரியும் சொல்கிறாங்க. அதாவது ராமாயணத்தில் ராவணன் வந்து சீத்தையை வந்து கடத்திட்டு போகிறப்ப ஜடாயு வந்து தடுத்தப்ப ராவணன் வந்து ஜடாயோட ஒரு சிறகை வெட்டிடுறாரு. அந்த சிறகு வெட்டப்பட்டு அது கீழே விழுந்த இடம் தான் வந்து இந்த ஜடாயு ஸ்கல்ப்சர் வந்து வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு இடமாவும் இருக்குது. அதே மாதிரி இந்த சைடில் நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து பார்க்குறப்ப அந்த வியூ ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஓவரால் அந்த ஒர்க்லாம் எல்லாமே தெரிஞ்சது, ரொம்பவே நல்லாவும் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒர்க்லாம் விசிட் பண்ணி பார்க்குறப்ப இந்த இடத்த செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நடக்க முடியாதவங்க ரோப் கார் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். நாங்கள் ரொம்ப மழை பெஞ்சனால நம்ம ரிட்டன் கீழே இறங்குறது கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் ரோப் காரில் இறங்கினோம் 180 பே பண்ணி. அது போகிறப்ப ரோப் காரில் ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்துச்சு. அதே சமயம் ரோப் கார்லேருந்து கீழே நம்ம எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபேமிலியோடு போகிறப்ப கண்டிப்பாக இந்த ரோப் காரை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. பட் நீங்கள் ஜடாயு வரீங்கிறப்ப கண்டிப்பாக கையில் கேஷாக எடுத்துக்கோங்க. இங்கே ஆன்லைன் பேமெண்ட் வந்து அங்கே அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக கேஷ் எடுத்துகிட்டு வாங்க. அடுத்து அதே மாதிரி நாங்கள் ரோப் கார்லேருந்து இறங்கி வந்ததுமே வெளியே வர இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஷாப்பிங் பண்ணுறதுக்கான ஷாப்ஸ் இருந்தது. லைக் கிளாத்ஸ் அவைலபிளாக இருந்தது, குட்டி குட்டி ஜுவல்லரிஸ் அவைலபிளாக இருந்தது. அது கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் ரொம்ப யூனிக்காக வச்சுருந்தாங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே. இந்த இடத்துக்கு வந்தோங்கிறதுக்காக ஞாபகார்த்தமாக ஏதாவது 1 or 2 ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த அமௌண்ட் இங்கே ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறதுக்கு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அதே மாதிரி இங்கே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷ்மெண்ட்காக சின்ன கேன்டீன், அதே மாதிரி ஃபன் கேம்ஸ் இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஒர்க்லாம் வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை விசிட் பண்ணி பாருங்கள்.